அனைவருக்கும் வணக்கம். எஸ்எம் சித்த மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் செம்மலர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா முடி உதிர்வு, முடி வளராமை, இளநரை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு, அதோட நோய் காரணங்கள், இயற்கையான முறையில் அது எப்படி சரி பண்ணலாம், அது இனிமேல் திருப்பி வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நோய்க்குமே நோய் காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நோயை சரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த நோய் வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால ஒவ்வொரு நோய் அது சாதாரண காய்ச்சல்ல இருந்து மிகப்பெரிய நோயாக எந்த நோயாக இருந்தாலும் இந்த நோய் நம்மளுக்கே வருது. எல்லாமே நம்ம நோய்க்கான தீர்வை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அது காரணம் பார்த்தோம்னா அந்த நோய் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம அதில் பாதுகாக்கிறதுக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லலாம். இப்போ எது முடி உதிர்தல், முடி அது அடர்த்தியாக வளராமல் நெருக்கமாக வளராமல் இருக்கிறது, இளநரை, இது மூணுமே முடி சம்பந்தமான மற்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே பொதுவான காரணம் நம்மளோட உடல் வெப்பநிலைன்னு சொல்லலாம். இன்னொன்று உடம்புல இரத்த சத்து சத்து இல்லாமல் இருக்கிறது. இது ரெண்டு காரணம்தான் பெரும்பான்மையான காரணங்களாக இருக்கும். உடல் வெப்பநிலை நான் சொல்கிறது பாடி டெம்பரேச்சர் சொல்லலாம், காய்ச்சல் சொல்லவே இல்லை. காய்ச்சல் அதாவது 97.6 அது ஃபேரன்ஹீட் அதை சொல்லவே இல்லை. உடம்பு சூடு, அதாவது சில பேர் பொதுவாகவே சொல்லுவாங்க எனக்கு சூட்டு உடம்பு, எனக்கு நான் சூடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க, அதிகமான எஃபெக்ட் கம்ப்யூட்டர் முன்னாடியோ செல்லு முன்னாடியோ இல்லை ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணி இருக்கிற எல்லாருமே தொடர்ந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான ஓய்வு கொடுக்காம இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய உடம்பு சூடு அதிகமாகும். அந்த உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய தண்ணி சத்து, உடம்புல நீர் சத்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ அதிகமான நீர் சத்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புகள் சில அறிகுறி சிம்டம்ஸ் நமக்கு சொல்லாது. அதில் ஒன்று தான் முடி உதிர்வு. ரெண்டாவது காரணம் சத்து. நம்ம உடம்புல நான் ஹெச்பி எனக்கு 7 இருக்குது, இல்லை எனக்கு ஹெச்பி 8 இருக்குது அப்படின்னு கிடையாது. உடம்புல ரத்தம் நார்மலாக இருக்கும், ஆனால் சர்க்குலேஷன் எல்லா இடத்துக்கும் போகுதா, அதான் இங்கே பிரச்சனை. அதாவது நம்ம ஒரே இடத்துல சிங்கிளாக உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடியோ லேப்டாப் முன்னாடியோ இல்லை ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்க பாடி சர்க்குலேஷன், பிளட்டு சர்க்குலேஷன் எல்லா இடத்துக்கும் கரெக்டாக போகாது. முக்கியமான மெயினான பார்ட்ஸுக்கு தேவையான பிளட்ஸ் எல்லாமே அது எடுத்துக்கணும். அப்போ நமக்கு ஸ்கின்னுக்கு எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய பிளட் சப்ளை குறையும் போது இந்த முடி உதிர்தல், இளநரை போன்ற பிரச்சனை வரும். இதுக்கு மருத்துவம் சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் நிறையா பேர் இதுக்கு நிறையா மருத்துவங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே பயனளிக்கக்கூடியதான். ஏன்னா எல்லாத்துலேயுமே கரிசாலை, கருவேப்பிள்ளை, அவுரி, மருதாணி போன்ற குளிர்ச்சியான பொருட்களும் சத்து நிறைந்த பொருட்களும் இருக்கும். பிங்கராஜன் சொல்கிறதும் அதே தான், கரப்பான்னு சொல்கிறதும் அதே தான், கரிசலாங்கண்ணி சொல்கிறதும் எல்லாம் ஒரே மருந்து தான். நாங்கள் எங்கள் கிளினிக்கில் கொடுக்குறது கரிசாலை கூந்தல் தைலம் சொல்லி கொடுக்குறோம். அதாவது கரிசாலை மடக்கு தைலம். இதில் என்ன மற்ற தைலத்தோட இந்த தைலத்தில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தோம்னா, கரிசாலை சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி வர தைலத்தோட மறுபடியும் அதே ஈக்குவல் அமௌண்ட் எவ்வளோ அளவு தைலம் கிடைக்குதோ அதே அளவு ஈக்குவல் அமௌண்ட் கரிசாலை சாறு ஆட் பண்ணி மறுபடியும் காய்ச்சி அதே மாதிரி 16 தடவை செஞ்சு அந்த தைலம் வர தைலத்தோட நாங்கள் அவுரி, மருதாணி, நெல்லிக்காய், அதிமதுரம் போன்ற 32 வகையான மூலிகைகளை சேர்த்து தைலமாக காய்ச்சணும். இதுதான் எங்கள் மருத்துவத்தில் எங்கள் கிளினிக்கில் இருக்கக்கூடிய தைலத்தோட ஸ்பெஷல். இது எல்லாருமே தைலம் நான் எங்கள் தைலத்தை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை, எல்லா தைலமே யூஸ் பண்ணலாம். எந்த அவைலபிளாக உங்களுக்கு என்ன தைலம் கிடைக்குதோ எல்லா தைலமே யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணுற தைலத்தில் தேய்க்கிற முறை எல்லாரும் இரவு இல்லை உச்சி பொழுது 12 மணிக்கு மேலே, அப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கணும், இல்லை சாயந்தர நேரம் தான் ஃப்ரீயாக இருக்கணும்னு தேய்க்கிறாங்க. அது தேய்க்கிறது நம்ம இன்னும் எனக்கு குளிர்ச்சியான பொருட்கள் தேய்க்கும் போது குளிர்ச்சினா இல்லை உங்களுக்கு நெல்லிக்காய், மருதாணி இது எல்லாமே குளிர்ச்சி தான். இதெல்லாம் தேய்க்கும் போது உங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். காலையில் தைலங்கள் எந்த ஹேர் ஆயில், நார்மலாக தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி காலையில் தேய்ங்க. காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே தேய்ங்க. அதே மாதிரி முடியோட அடிப்பகுதியில் தேய்ங்க, வேர் பகுதியில் தேய்ங்க. முடி மேலோட்டமாக எண்ணெய் தேய்ச்சி கீழேயே எண்ணெய் தடவாமல் இருக்காதுங்க.
தொடர்ந்து நாங்கள் தைலம் தடவிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, தைலத்தோட மருந்து வேலை செய்கிற அளவோட உங்களோட உடம்பு ஹீட்டு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் எங்கிட்டே சொல்லியிருக்காங்க, தைலம் நாங்கள் தொடர்ந்து வாங்கி தேய்க்க முடியுமா, எவ்வளோ நாள் நாங்கள் தேய்க்கிறது, தைலம் தேய்க்கிறதுனால ரிசல்ட் இருக்குது, ஆனால் கண்டினியூட்டியாக தேய்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது யாராலையும் முடியாது. ஆனால் அதுக்கு வந்து ஈஸியான மெத்தட், உங்கள் உடம்பு ஹீட்டை நீங்கள் நார்மல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூட்டியாக தைலம் தேய்க்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப பாதிப்பு இருந்தால் மட்டும் ஹேர் ஆயில் வாங்கி தேய்ங்க. இல்லாட்டி நீங்கள் நார்மலாகவே வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலே வந்து உங்களுக்கு முடி நெருக்கமாக அடர்த்தியாக வளரும். அந்த காலத்துலலாம், நான் அந்த காலம் சொல்கிறது வந்து இப்போ ஜென்ரேஷன் இல்லாமல் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹேர் ஆயிலாம் இவ்வளோவாலாம் அதிகமாகலாம் யாருமே போனது கிடையாது. இப்போ எங்கே எடுத்தாலும் ஹேர் ஆயில் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் இளநரை இருக்குது, முடி உதிர்தல் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய வந்து உடம்பு ஹீட்டை வந்து நம்ம யாருமே குறிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த காலம் சொல்லல, ஒரு 10 இயர் பேக்கில் வந்து எல்லாருமே வந்து ஆற்றுல இல்லை வந்து குளத்துல கிணத்து தண்ணி இறைச்சி அப்படி குளிப்பாங்க. இப்படி குளிக்கும்போது நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு அரை மணி நேரமாச்சும் அங்கே தான் துணி துவைச்சிருப்பாங்க, தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய வந்து மூலாதாரம், அதாவது ஜெனட்டிக்கல் ஆர்கன் வந்து கூலிங்காக இருக்கும், அவங்களோட உடம்பு ஹீட்டு நார்மல் ஆகும். கண்டிப்பாக வந்து உட்கார்ந்து செய்கிற வேலை வந்து நிறைய பேருக்கு அப்போ இருக்காது. ஆனால் இப்போ வந்து 100க்கு 80 பேருக்கு வந்து உட்கார்ந்து செய்கிற வேலை தான். ரெண்டாவது நம்ம பாத்ரூமில் குளிக்கிறோம், அது காக்கா குளியல் மாதிரி குளிச்சுட்டு வரோம், அவ்வளோ அவசரமாக குளிக்கணும். அதனால நம்மளுடைய உடம்பு ஹீட்டு வந்து அதிகமாகுது. அதனால தான் நீங்கள் தைலங்கள் எவ்வளோ தேய்ச்சாலும் தேய்க்கும் போது உடம்பு ஹீட்டு நார்மல் ஆகுது. தைலம் நீங்கள் விட்டதுக்கப்புறம் உடம்பு ஹீட்டு மறுபடியும் அதிகமாகிறதுனால மறுபடியும் வந்து உங்களுக்கு முடி உதிர்வு ஏற்படுது. எனக்கு முடி அதிகமாக நல்லா அழகாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஹீட்டை நார்மல் பண்ணுங்க. உடம்பு ஹீட்டை நார்மல் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்பயும் வழக்கமாக சொல்கிற அதே தான், எண்ணெய் தேய்த்து குளிங்க. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அப்புறம் டெய்லி வந்து தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவுங்க. அது நிறைய பேர் வந்து பள்ளி மாணவர்களும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, தலைக்கு எங்களால் எண்ணெய் தேய்க்க முடியாது, நாங்கள் வாரத்துக்கு 1 நாள் தான் எண்ணெய் தேய்ப்போம், இல்லை எண்ணெயே தேய்க்கிறது இல்லை, எண்ணெய் தேய்ச்சா முடி வந்து உதிருதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, ரெகுலராக நீங்கள் எண்ணெய் தேய்க்கும் போது தினமும் நீங்கள் தலையில் உச்சந்தலையில் வந்து ஒரு குளிர்ச்சியான பொருட்களை நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சூடு குறையும். நீங்கள் ரொம்ப நாளாக எண்ணெய் தேய்க்காமல் இருந்து திடீர்னு எண்ணெய் தேய்க்கும் போது கண்டிப்பாக முடி உதிரதான் செய்யும். அது உங்கள் உடம்பு ஹீட்டை வந்து அது நார்மல் பண்ணுதுன்னு அர்த்தம். ரெகுலராக ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் முடி உதிரதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் எண்ணெயே தேய்க்காமல் இருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் சுத்தமாக முடியே இல்லாமல் தான் இருப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் முடி உதிர்ந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியப்படுத்தி தொடர்ந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடி உதிரல் சரியாகும். அது மட்டும் இல்லை, உங்கள் உடம்பு வெப்பமும் உடம்பு ஹீட்டும் நார்மலாக இருக்கும். சத்து, நம்ம வந்து எல்லாருமே சத்தான பொருட்கள் தான் எடுக்கிறோம், எல்லாத்துலேயும் சத்தானதான் இருக்குது. ஆனால் இன்னும் வந்து கொஞ்சம் உணவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி மெதுவாக சாப்பிடணும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை காய்கறிகள், கிழங்குகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தனியாக நீங்கள் இதுக்காக வந்து சத்து உணவுக்கான்னு சொல்லி ஸ்பெஷலான பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சாப்பிட சொல்லலை. தினமும் கருவேப்பிலையை நம்ம சாப்பாடில் சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக எடுத்து போட்டு சாப்பிடுவோம். குழம்புல கருவேப்பிலையோ இல்லை ஏதாச்சும் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் மென்று சாப்பிடுவோம். இது வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். இதுவே போதும், நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். மேலும் இதுபோல் அனைத்து வகையான சித்த மருத்துவ சந்தேகங்களும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டால் தீர்த்து வைக்கப்படும். மேலும் அனைத்து வகையான நோய்களுக்கும் சித்த மருத்துவ முறைப்படி நாடி பார்த்து சிறந்த சிகிச்சை அளிக்கப்படும். மருந்துகள் தேவையெனில் எங்களிடம் உள்ள சித்தா மருந்துகள் வந்து கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.